தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் இப்போது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க காத்திருக்கிறது. மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்வுகள் வெளிவந்த கையோடு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பதவியிலிருந்து தூக்கி எறிய டெல்லி மேலிடம் முடிவெடுத்துள்ளது. கை சின்னம் ஜெயிக்கிறதோ இல்லையோ, காங்கிரசிற்குள் இப்போது ஒருத்தர் காலை வாரும் வேலைகள் படுஜோராக துவங்கியுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 35 தொகுதிகளிலாவது காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியின் பிளான். இதற்காக தாவேகாவுடன் கூட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் செல்வ பெருந்தகை தனது தந்திரத்தால் சிதம்பரத்தை உள்ளே இழுத்து வந்து வெறும் 28 இடங்களுக்கு மேலிடத்தை சம்மதிக்க வைத்தார். இது ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி பேரம் முதல் வேட்பாளர் தேர்வு வரை செல்வ பெருந்தகை தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தது இப்போது அவருக்கு பெரிய வினையாக முடிந்துள்ளது. செல்வ பெருந்தகை மீதான கோபத்திற்கு இது மட்டும் காரணம் அல்ல. ஒரு முக்கியமான பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தியின் பேச்சை சரியாக மொழிபெயர்க்காமல் அவர் சொதப்பிய விதம் ராகுலை கடும் கொந்தளிப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது. சொந்த தலைவரின் பேச்சை கூட தெளிவாக சொல்ல தெரியாதவரா மாநில தலைவர் என டெல்லி காங்கிரஸ் தலைமை செல்வ பெருந்தகையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு பதவியிலிருந்து கல்தா கொடுக்கப்படுவது உறுதி. தலைவர் நாற்காலி காலியாக போகிறது என்று தெரிந்தவுடனே காங்கிரசின் முக்கிய புள்ளிகள் டெல்லியில் முகாமிட துவங்கியுள்ளன. ராகுல் காந்தி இந்த முறை புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர விரும்புவதால் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், செல்வகுமார் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் அந்த பதவியை பிடிக்க தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றனர். இன்னொரு பக்கம் பழைய குருடி கதவு திரடு என்பது போல முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KS அழகிரி, தங்கபாலு போன்றோரும் தங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தர கோரி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். கூட்டணி தர்மத்தையும் மீறி தன்னிச்சையாக செயல்பட்ட செல்வ பெருந்தகையின் நாட்டம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் புதிய தலைவர் வந்தாலும் காங்கிரசின் இந்த உட்சண்டை ஓய போவதில்லை என்பதுதான் நிதர்சனம். 2026இல் காங்கிரஸ் கூடாரம் காலியாக போகிறதா அல்லது புதிய தலைமை மாற்றத்தை கொண்டு வருமா? காங்கிரஸில் நடக்க போகும் இந்த தலை உருட்டலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.